கேர்ள்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் கிளாம் கேர்ள் தமிழ். எல்லாம் ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் என்னோட மார்னிங் அண்ட் நைட் எவ்ரிடே ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து காலேஜ், ஸ்கூல், யூனிவர்சிட்டி, ஆஃபீஸ் கோயிங் கேர்ள்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா எவ்ரிடேயில் ஒரு சிம்பிளான ஒரு ஸ்கின் கேர் ரெஜிமெண்ட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா மேக்கப் இல்லாமே உங்கள் ஸ்கின் வந்து நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக வந்து இருக்கும். இதுக்கு வந்து உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டேயில் என்னோடய மார்னிங் அண்ட் நைட் நான் பண்ண ஸ்கின் கேரை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸை வந்து நல்லா நான் வாஷ் பண்ணி பேட் ட்ரை பண்ணிக்கிட்டேன். மார்னிங் செகண்ட் ஸ்டெப்பாக நீங்கள் டோனர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த டே ஃபுல்லாகவே நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஹைட்ரேட்டிங்காகவும் இருக்கிறதுக்கு போர்ஸை க்ளோஸ் பண்ணுறது கண்டிப்பாக டோனர். இந்த ப்ராடக்ட்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் இல்லை, இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ இதுக்கு நான் பில்கிரிம்லேருந்து டோனர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். தேர்ட் ஸ்டெப் வந்து மாய்ஸ்சரைசர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணணும். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குது, ட்ரை ஸ்கின் இருக்குது, காம்பினேஷன் சென்சிட்டிவ் ஸ்கின், அந்த ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட மாய்ஸ்சரைசர் இருக்கணும். இங்கே நான் வந்து பியோர் சென்ஸ்லேருந்து பிங்கோவா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுலேயே SPF இருக்கிறதுனால இதுவே எனக்கு மாய்ஸ்சரைசரும் ப்ளஸ் சன்ஸ்க்ரீனாகவும் 2 in 1 ஆக்ட் ஆகிடுச்சு. ஸோ இது மார்னிங் குயிக்கான இந்த 3 சிம்பிள் ஸ்டெப்ஸை நான் பண்ணி முடிச்சுட்டு இந்த டேக்கு நீங்கள் இதுக்கப்புறம் ரெடி ஆகலாம். ஸோ உங்களுக்கு லிப்ஸ்டிக் போடுறீங்க, லிப் பாம் போடுறீங்க, சீக் டிண்ட், வாட் எவர், அந்த டேக்கான லுக்கை நீங்கள் ரெடியாகி போட போகிறீங்க. அடுத்தது அந்த டேக்கான காலேஜோ ஆஃபீஸோ நீங்கள் ரெடியாக போகிறீங்க. ரெடி ஆகிறது பர்ஃப்யூம்ஸ், அப்புறம் உங்களோட எக்ஸெட்ரா அந்த ஒர்க்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ இதோட வந்து என்னோடய மார்னிங் ஸ்கின் கேர் கெட் ரெடி வந்து காமிச்சிட்டேன். இதோட நைட் பார்க்கலாம். 2000 years later. நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன். இந்த டேயில் நான் என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்திருந்தோம், அதனால் வீடியோ ஷூட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் நைட் நீங்கள் காலேஜில் லைட்டாக காஜல், ஐப்ரோ, லிப்ஸ்டிக் இதெல்லாம் கூட வச்சுட்டு போயிருக்கீங்கன்னா மேக் ஷூர் கண்டிப்பாக நிறைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். க்ளீன் அண்ட் கிளியராக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்கள். இதுக்கு நான் பயோடர்மாலேருந்து மேக்கப் ரிமூவர் வந்து வெட் வைப்ஸில் யூஸ் பண்ணி, இல்லை நீங்கள் காட்டன் பேட் யூஸ் பண்ணிக்கலாம். இதை மாதிரி நான் கையில் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காட்டன் கிளாத், அதாவது காட்டன் பட் வச்சு நீங்கள் உங்களோட மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிளியராக கொஞ்சம் கூட இல்லாமல் மஸ்காரா அப்ளை பண்ணிங்க, காஜெல்லாம் க்ளீனாக வந்து எடுத்துக்கோங்க. 1 time 2 times நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேக்கப் வந்து ஓவர் நைட் நம்ம ஸ்கின்னில் வந்து இருக்கக்கூடாது. அதனால் மேக்கப்பை நான் கிளியராக வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். அடுத்த ஸ்டெப் வந்து நான் மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டேன். காலையில் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணதுனால என்னோடய ஸ்கின் கேர் ரெஜிமில் நான் 1 time வந்து ஹோம்மேட் என்னோடய உப்டன் பவுட்ரு, இது நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது நேச்சுரலான பவுடர், அதோட வாட்டரை மிக்ஸ் பண்ணி என்னோடய ஃபேஸை நான் கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். இது ஹோம்மேட் உப்டன் பவுடர்னால் ஒரு டபுள் டைம் நான் கிளென்ஸ் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து இருக்கும். இந்த பவுடரை வச்சு நீங்கள் தயிர் இல்லைனா வந்து மில்கோட அப்ளை பண்ணி ஃபேஸ் மாஸ்க்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த டேயில் நீங்கள் ஹெவியாக வெயில்னா போயிட்டு வந்தீங்கன்னா இது ஃபேஸ் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் என் ஃபேஸ் ஃபுல்லாக இதனால் அப்ளை பண்ணியிருக்கேன். எந்த ஒரு ஸ்கின் கேர் பவுடரை நீங்கள் உப்டன் பவுடர் யூஸ் பண்ணும் போது கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணணும். இதே பவுடர் நீங்கள் மார்னிங் யூஸ் பண்ணிங்கன்னா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி நைட்டு யூஸ் பண்ணுறதுனால நல்லா நான் வந்து ஃபஸ்ட்டு பொறுமையாக ஜென்டிலாக வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டேன். ஒரு 2 times நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த டாட் இம்ப்யூரிட்டிஸ் டஸ்ட் எல்லாமே போயிடும். அடுத்தது என்னோடய ஸ்கின் கேர் ரெஜிமில் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு வந்து நம்ம ஸ்கின் கன்சர்னுக்கான சிரம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் இந்த அரோமா ட்ரெஷர்லேருந்து க்ளோ சீரம் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதை தான் நீங்கள் யூஸ் பண்ணல, டிஐவையாக இருக்குது, நிறைய சீரம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ என்னோடய ஸ்கின் கன்சர்னுக்கு என்னோடய விஷக்கு ஏற்ற மாதிரி நான் சிரம் வந்து நைட்டி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்படி தான் எவ்ரிடே நீங்கள் மார்னிங் அண்ட் நைட் ஒரு 10 to 15 minutes உங்களோட ஸ்கின்னுக்காக ஒரு செல்ஃப் பேம்பரிங் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நேச்சுரலாகவே உங்கள் ஸ்கின் வந்து நல்லா ப்ராப்பராக இருக்கும். ஆக்னி ஸ்பாட்ஸ்லேருந்து உங்கள் ஸ்கின் வந்து கொஞ்சம் நல்லா க்ரூமிங்காக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் என்னோடய சிரம் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து என்னோடய ஸ்கின் கேர் ரெஜிமில் நான் ஒரு ஸ்கின் கேர் டூல் வந்து யூஸ் பண்ணுறேன். இதுக்கு காஷான்ற நேம். இது வந்து ஃபேஸை வந்து நம்மளுக்கு மசாஜிங் வந்து கொடுக்கறது. இது உங்கள்கிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் கையிலே உங்களை ஃபேஸை வந்து மசாஜ் பண்ணிக்கலாம். காஷா அண்ட் ஜேடி ரோலர், இது ரெண்டும் நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு டெடிக்கேட்டடான வீடியோ போட்டிருக்கேன். அதை கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன். அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஒரு ஃபேஷியல் மூமெண்ட்ஸ். அடுத்தது என்னோடய நைட் ரெஜிமில் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, DIY லிப் பாம், பீட்ரூட் ஜூஸ், அதுக்கப்புறம் கோகோனட் டாய்லெட் ஃபியூ ட்ராப்ஸு,
இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து ஃப்ரீசரில் ஃப்ரோசன் பண்ணி வச்சுருக்கேன். இதை தான் டெய்லியும் நைட் பிஃபோர் பெட் நான் லிப் பாமாக வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம டெய்லி என்ன தான் ஒரு ஃபேன்சியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் நம்ம லிப் வந்து கொஞ்சம் பிக்மெண்ட்டாக ஆகும். பிக்மெண்ட்டாக இருந்தாலும் இதை மாதிரி ஒரு டிஐஒய் லிப் பாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் கேர்ள்ஸு எல்லோரும் ஈஸியாக நீங்கள் பண்ணக்கூடியது. டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் போதும். மார்னிங் 10 மினிட்ஸ், நைட் 10 மினிட்ஸே போதும் உங்களோட பேம்பரிங்க்கு. அடுத்தது எல்லோரும் பண்ணக்கூடிய மிஸ்டேக், அப்படியே வந்து தூங்கிடுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு. உங்களோட ஹேரில் இருக்கக்கூடிய டேங்கிள்ஸ் எல்லாமே எடுத்து ஒரு வாட்டி தலையை நல்லா வாரி பின்னுறது இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டே என்னோடய ஹேர் வாஷ் டே இருக்கிறதுனால பிஃபோர் தி டே நைட் வந்து என்னோடய பில்கிரிம் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் சிரம் வந்து ஸ்கேல்பில் யூஸ் பண்ணக்கூடிய சிரம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதனால் என் ஸ்கேல்பில் இது ஒரு 10 to 20 ட்ராப்ஸ் அளவுக்கு நல்லா நான் என்னோடய ஸ்கேல்பில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒருவருக்கு ஏற்ற மாதிரி நீங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து வச்சுருப்பீங்க, மார்னிங் அண்ட் நைட். என்னோடய ஸ்கின் கேர் இந்த டேயில் நான் என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் இங்கே சிரம் கொடுத்ததுனால கொஞ்சம் நல்லா மைல்டாக மசாஜும் பண்ணிக்கிட்டேன். நைட்டு உங்களுக்கு நல்ல ஒரு காமான ஸ்லீப் பண்ணணுன்னா அடுத்தது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிப்பு உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். பின்னிட்டுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீம் உட்டன் கொம்பை வச்சு உங்கள் ஸ்கேல்பில் நல்லா வாரி விடுங்க. இது நம்ம வந்து சிரமும் அப்ளை பண்ணியிருக்கோம். நம்மளோட ஹேர் ரூட்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். ப்ளஸ் இது ஒரு அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்கேல்பில் வந்து இந்த சீப்பை வச்சு வாரும்போது நம்மளுக்கு நல்ல தூக்கமும் வரும். இதுதான் இந்த டேக்கான நான் மார்னிங் அண்ட் நைட் பண்ண ஸ்கின் கேர் ரெஜிமி. இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.